ஓராண்டாக நடைபெற்று வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சமீபத்தில் அமெரிக்கா தரப்பில் ஒப்பந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஆதரவு அளித்தால் போரை நிறுத்த தயார் என ஹமாஸ் அமைப்பினர் உறுதி தெரிவித்தனர். தற்போது ஓராண்டாக நடைபெற்று வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறியுள்ளார். இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க இஸ்ரேல் சென்றுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரான ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் பிரதமரான நெதன்யாகுவை சந்தித்து போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சு வார்த்தை நடத்தினார். அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இஸ்ரேல் பிரதமரான நேதன்யாகுவை நேரில் சந்தித்து பேசினேன். அப்போது அவருடன் இணைந்து ஹமாஸ் அமைப்புடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையின் முடிவில் காசா மீதான போரை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்துச் செல்லப்பட்ட இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்கும் பட்சத்தில் இந்த போரானது நிறுத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் உறுதியளித்துள்ளார். எனவே காசா போரை நிறுத்த போராடிய அனைத்து நாடுகளும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதனால் ஓராண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த போர் முடிவுக்கு வரவுள்ளதாக உலக நாடுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஹமாஸ் அமைப்பின் இந்த போர் குறித்த இறுதி முடிவுக்காக உலக நாடுகள் காத்துக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.